ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக நான் டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேறு பெயின் தர மாதிரி தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். எதுக்காக என்னோட பிரதரை இந்த மாதிரி எப்போ பாட்டால் ஹேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா என்ன ஹயாங், உங்கள் பிரதர் தான், யாரும் இல்லைண்ணா, உங்கள் பிரதர் தானே, உங்கள் பிரதர் தான் கிளப்பில் ஏதோ ஒரு கேர்ள் கூட க்ளோஸாக இருந்தார். நான் பார்த்தேன், உங்கள் பிரதரை ஏன் வான் பண்ணலை, என்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணுறீங்கிற மாரி ஆரம்பிக்கிட்டே ஃபைட் பண்ணவும் ஜின்னு ஓங்கி ஒரு ஸ்லாப் வச்சுருவாரு நம்ம டேயை. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணதை பார்த்து ஷாக் ஆகி என்ன பண்ணுற ஜின் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு நோட் பண்ணால், நீ வாய மூடாரம், என்னடா நினச்சிட்டு இருக்கேன் நான். சரி, மேரேஜ் ஆகி 3 month to 4 month ஆக போடு. சரி, அவனை பிடிக்கல, இக்னோர் பண்ணுற, டேஸஸ் மூவ் ஆனாச்சுன்னா தானே அக்செப்ட் பண்ணி லைஃப்பில் மூவ் ஆன் ஆகுவான்னு பார்த்தா போக போக அவனோட கேரக்டரை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்க. என்ன தெரியும் உனக்கு? ஏதோ கிளப்பில் ஒரு கேர்ள் கூட இருந்தாங்களா, கேர்ள் கூட இருந்தான்னு இருக்கேன். கேர்ள் கூட இருக்க தெரிஞ்சவன் ஏன் ஒன்றை தேடி வரப்போகிறான் அப்படிங்கிற மாரி நம்ம டேயை பயங்கரமாட்டுட்டுனா என்ன, உங்கள் ஜொங்குக்கு பண்ணட்டப்ப மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி கட்டுறதுனால நான் ஒன்றும் நம்ப போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே இந்த மாதிரி ஜின்னுக்கிட்டேயே பேசுனா, நீ தெரியாதா இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறது தெரியாமலே நீ பேசிகிட்டு இருக்கட்டே. அவன் ஒர்க்குக்கு தான் போனால் அந்த ஒர்க்கை கொடுத்தது ஆரம்தான். ஜங்குக் அந்த கிளப்பில் என்ன என்ன பண்ணிட்டு இருந்தா அந்த மொத்தத்தையும் ஆரம் நோட் பண்ணிட்டு தான் இருந்தான். வாவ், நல்ல ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி சிரிச்சா நம்மளோட மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகாவுக்கு கால் பண்ணி நம்ம ஆரம்னா 2 daysக்கு முன்னாடி ஒரு கிளப்புக்கு போனோம்லாடா, ஜொங்குக்கு நீ நான் கிளப்பில் போய் என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், கிளப்புக்கு எதுக்கு போனால் என்ஜாயாக பண்ண போனோம், நீங்கள் தானே ஒர்க்கு கொடுத்தீங்க, ஏதோ ஒரு மாஃபியா ஹெட்டோட இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கு அந்த ஹெட்டோட பர்சனல் பாடி கார்டு அந்த கேர்ள்கிட்டேருந்து ஏதோ கீ வேணும்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு தானே அந்த பிளேஸில் போய் அந்த கேர்ள்கிட்ட போய் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி அந்த கீ கார்டையை ஆட்டையை போட்டு வந்தான். ஐயோ, ஆரம்பிக்கையாங்க அந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியல. அந்த தேர்டு ஃப்ளோர்லேருந்து ஜொங்குக்கு ஜம்ப் பண்ணா பார்த்தீங்களா, என் பாடி இப்போ கூட சிலுத்துக்குது அப்படிங்கிற மாரி சுகா இந்த மாதிரி அந்த காலில் பேசுகிறது கேட்டு ஷாக்காக ஆரம்ப நோட் பண்ணால், இங்கே பாரு சுகா, ஹவுஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஜொங்குக்கு எங்கே இருக்கானுங்கிற இடம் முதல்ல கால் பண்ணி கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணால், அப்படியே ஆரம்பிஞ்சுன்னு நோட் பண்ணால், இப்போ உன்னோட டவுட்டு கிளியர் ஆயிடுச்சா, அவன் ஒர்க்கு விஷயமா தான் வந்தா, அதுவும் நான் கொடுத்த ஒர்க்கு தான். அந்த கேர்ள்கிட்டேருந்து எங்களுக்கு கீ, அந்த ரூமோட கீ கார்டு தேவைப்பட்டுச்சு, அதை எடுக்க தான் அந்த கேர்ள்கிட்ட போனான். தப்பாக எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு தப்பாக திங்க் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலே என்னோடய பிரதரை நீ தப்பாகவே பேசிகிட்டு இருக்க. நானும் இவ்வளோ டேஸ் ஆச்சு எதையுமே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ என் பிரதரை ரொம்பவே ஹேட் பண்ணுறட்டு. என்னோடய பிரதர் இந்த லெவலுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற கேரக்டரே முதல்ல கிடையாது. ஆனால் அவன் உன்கிட்ட அவ்வளோக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணுறான். எனக்கே அது பார்க்க சொல்ல வியாடாக இருக்குது. என் பிரதர் மட்டும் இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த மூமெண்ட்டில் தப்பான திங்கிங்கில் இருந்தால் ஒன்றெல்லாம் அவன் மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டான். அடமடலை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி அவன் மேலே தப்பு கிடையாது, நான் கொடுத்த ஒர்க்கு தான் அவன் பண்ணான், நீ என் பிரதரை ரொம்பவே ஹேட் பண்ணுற, அவன் உன்கிட்டேருந்து லவ்வுக்காக தான் அவன் போராடிட்டுருக்கான், அதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவனை ரொம்பவே வேட்ஸாலேயே கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிஞ்சின்னு மாற்றி பேசிகிட்டு இருந்தான். எதையுமே பேசாமல் அமைதியாக இருந்தா. சுகா கிட்ட இருந்து ஆரம்புக்கு கால் வருது. ஆரம் அந்த காலை பிக் பண்ணால், கிளப்பில் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான், சொல்ல கேட்காம கிளப்பை விட்டு நகர மாட்டேங்கிறான், பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், இதை கேட்டு ஷாக்காகி அந்த கிளப்போட நேமை கேட்டுட்டு அந்த கிளப்புக்கு கிளம்பலானுங்கிற மாதிரி போனால், டேடா தப்பு ஏமாலடா, நானே ஜொங்குக்கு கிளப்லேருந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிட்ட கார் கீயை வாங்கிட்டு நேராக கிளப்புக்கு போவார். அந்த மாதிரி போனால் நம்ம ஜின்னு தான், அவன் போகட்டும், அவன் போய் அவன் ஹஸ்பண்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காமல அந்த மூமெண்ட்டை பார்க்கட்டும், இதுக்கப்புறமாவது 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் இல்லாமல் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதோட பிரேக் ஆகட்டும், ஃப்ரீ பண்ணி விட ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பிச்சு இன்னும் நேராக ரூமுக்கு போனால், சுகாடா நம்ம ஜங்குக்கிட்ட உட்காந்துருந்து ஏன்டா இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அந்த என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுன வேர்டெல்லாம் இருக்கும்ல, அந்த வேர்ட்ஸை மொட்டுட்டி சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ண பொசிஷன்லேயே திட்டுன என்னால் மறக்க முடியலங்கிற மாதிரி, நான் ட்ரிங்க் பண்ண வந்திருக்கேனுங்கிற மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. என் லவ் ஏன்டா அவனுக்கு புரியவே மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட நான் லவ் பண்ணுறதையே அவன் புரிஞ்சிக்க மாட்டாங்கங்கிற மாதிரி
சுகாவை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காரு. ஐயோ, இவன் சும்மா பேசினாலே நம்மளால பக்கத்தில் உட்கார முடியாது, இப்போ ட்ரிங்க் பண்ண போர்டிலலாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தா. அடே கிளப்பில் டம் தீயா இருக்கிறா. ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண போர்டையை நோட் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜங்குக் ட்ரிங்க் பண்ணுற ட்ரிங்கில் ஏதோ மெடிசன் மாதிரி கலந்து ஜங்குக்கிட்ட கொடுக்க சொல்கிறா அங்கே இருக்கிற ஒரு ஒர்க் பண்ணுற பர்சன்கிட்ட. அந்த பர்சனுமே கரெக்டாக நீங்கள் கேட்ட ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா. என்னடே அவன் அவனுக்குள்ளே ட்ரிங்க் பண்ணியிருக்கான், மறுபடியும் ட்ரிங்க் கிளாஸாக கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சுகா கட்டுனா. அது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கிளாஸை வாங்கி நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணபடி குடிக்க போவாரா. இந்த மாதிரி குடிக்க போனால் கரெக்டாக அந்த கிளாஸை நம்ம டே வந்து பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம சுகாடான் கொஞ்சம் ஷாக் ஆகி டேயை நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் ஹயாங் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட டே சொன்னால், இல்லை டே அவன் வந்து ரொம்ப நான் பார்த்துக்கிறேனுங்கிறோம்ல, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நான் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா அப்படியே அங்கேருந்து எழுந்து போனால் நம்ம ஜங்குக்குனா அந்த கிளாஸை தாடா நான் ட்ரிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண போனால் கிளாஸ் அப்படி ஜங்குக்கு டான்ஸ்லேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கி அங்கே போகிற ஒரு ஒர்க்கர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா ஜங்குக்கு டென்ஷன் ஆகி உனக்கு என்ன திமிரு இருந்தால் நம்மளாது கிளாஸை வாங்கி கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி டேயை பாட்டு எழுந்து கட்டு வரா. இந்த மாதிரி கட்டுனா என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஃபைட் பண்ணா 2 பேரும் ஃபைட் பண்ணால் உடனே கிளப்புக்கு வருவியா நீ அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி கோமா கட்டுனா. ஐயோ, நான் எங்கே பார்த்தாலும் எனக்கு என் டேயை பார்த்த மாதிரி தெரியுது, சுற்றி சுற்றி ஒரே டேயாடா தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்டேயே க்ளோஸாக வந்து டேயோட ஷார்ட் கலரை க்ரிப்பாக பிடிச்சபடி, எங்கே பாரு, நீ கூட பார்க்க என் டே மாதிரி தான் தெரியுற, பேசுகிறதும் டே மாதிரி தான் இருக்குது, என் டே என்னை எவ்வளோ திட்டுனான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாக்கிட்ட இப்போ புலம்புனார்ல அதை அப்படியே நம்ம டேக்கிட்டேயே புலம்பி தள்ளுறாரு. நான் அவனை எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ பார்க்க என் டே மாதிரி தானே இருக்கிற, நீயே போய் என் டேக்கிட்ட சொல்லியிருந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டே கடுப்புலையே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் பக்கத்தில் போகிற ஒர்க்கர்ஸ் அப்புறம் பக்கத்தில் ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுற எல்லாருமே டே மாதிரியே தெரியுறாங்களா. நீயும் டே மாதிரி தான் தெரியுற, அவனும் டே மாதிரி தான் தெரியுறான், இந்த கேர்ள் கூட பார்க்க டே மாதிரி தான் தெரியுறாங்க. என்னடா ஆச்சு, அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டேனோ, சுற்றி நிறைய டேயாக இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஷார்ட்டை விட்டுட்டு பக்கத்தில் நிற்கிற ஒரு கேர்ள் கிட்ட வந்துட்டு, நீ பார்க்க என் டே மாதிரியே இருக்கிற, அது மட்டும் இல்லை டே, நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் ஒர்க்குக்கு தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி டேயை விட்டுட்டு அந்த கேர்ள்கிட்ட போய் நின்று பேசினா. டே டென்ஷன் ஆகி ஜேகேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பை பிடிச்சி ஜேகே க்ளோஸ் ஹெல்ப்பார் அந்த மாதிரி எழுதா. டே அங்கே நீ எங்கேயா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ அங்கே பாட்டனே அடியாரு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. இப்போ அது ஒரு கேலா தெரியுது இந்த மூமெண்ட்டுக்கு. என்னாச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயே நோட் பண்ணிகிட்டு இருந்தா. டே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நேராக ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போவார். அந்த மாதிரி போனால் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற, டே மாதிரி இருந்தால் அவங்க கூட வந்துடுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னோடய டே கூப்பிட்டாட்டா நான் எங்கேனாலும் போவேன், டே மாதிரி நீ இருந்தால் நான் உடனே பின்னாடி வந்துடுவேனா, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி டேட்டை ஆர்கியூமெண்ட் பண்ணா. டே காண்டாகி ஜங்குக்கூட ஷார்ட் கலரை க்ரிப்பாக பிடிச்சி க்ளோஸ் இருக்கிறாரு. என்னடா டேன்னு கட்டிகிட்டு இருக்க, என்ன டேன்னு கட்டிகிட்டு இருக்க, ஐயோ டூப்ளிகேட்டு டேயாங்க என்னை திட்டுறான் அப்படிங்கிற மாதிரி டூப்ளிகேட்டு டேயாங்க என்னை திட்டுறான், என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா போர்டு அதிகமாகிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கை பிடிச்சி காருக்குள்ளே தள்ளின பொசிஷன்லேயே ஜங்குக்கை நம்மகிட்டே ஹவுஸுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்போ பெட்ரூம்குள்ளே நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணபடி நம்மகிட்டே உள்ளன்றானா. ஹேய் டூப்ளிகேட்டு, எப்படி நீ என் ரூமுக்குள்ளே வரலாம், அதுவும் எப்படி நீ இவ்வளோ தூரம் வந்த, என்னோடய ஒரிஜினல் டே உன்னை பார்த்தான்னா என்னையும் திட்டுவான் அப்படிங்கிற மாரி திட்டு வரான மாரி திட்டுனா. டே பைத்தியோ, நான் தாண்டா ஒரிஜினல் டே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜேகே வந்து அடிப்பாரா இந்த மாதிரி அடித்தா. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிறது நானுங்கிறது கூட தெரியாத அளவுக்காடா ட்ரிங்க் பண்ணுவேனிங்கிற மாதிரி ஜேகே பயங்கரமாக அடித்தான். அப்போ நீ டூப்ளிகேட் கிடையாடா, மறுபடியும் டூப்ளிகேட் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாகவே நம்ம ஜேகே அடிப்பாரா, கொஞ்சம் க்யூட்டாக ஃபைட் பண்ணுற மாதிரி அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தோம். நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ண போயிடி.
ஆமாம் என்ன திட்டுனியே இப்போ என் மேலே இருக்க கோவம் உனக்கு போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேக் பண்ண பொசிஷன்லேயே இந்த மாதிரி பேசிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுவாரா, கிஸ் பண்ண வேகிட்டிலே நம்ம ஜேக்கு கீழே விழுறவர் சும்மா விழாமல் டேயும் புஷ் பண்ண வேகிட்டிலேயே ஃப்ளோரில் ஜேகேக்கு மேலே டேயோட ஹிப்பை நம்ம ஜேகே கிரிப்பாக பிடிச்சிருக்காரு. டேயுமே கீழே விழுந்த மூமெண்ட்டில் ஜேகே விட்டு மூவ் ஆன் ஆகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் ஹிப் அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டும் ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜேகே ஹேண்ட்ஸை விடுற மாதிரி இல்லை, அவ்வளோ க்ரிப்பாக 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி டேயோட ஹிப்பை பிடிச்சிருக்காரு. இந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே இப்போ கூட ஃபுல் பாடியில் ஃப்ளாட்டாக நான் படுத்துக்கிட்டு ஐ எம் சாரி, நான் கண்டிப்பாக ஒர்க்குக்கு தான் போனேன், நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பேட் பாய் கிடையாது, இந்த ஜேகேயோட லைஃப்பில் இந்த ஜங்குக்கோட லைஃப்பில் டேக்கு மட்டும்தான் மொட்டை இம்பார்ட்டனும், டேயை மட்டும்தான் இந்த ஜங்குக் திங்க் பண்ணிகிட்ருப்பான், டேக்கிட்ட மட்டும்தான் டேட்டியாகவும் ப்ளே பண்ணுவான் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கிறத நம்ம நோட் பண்ணிட்டேன். சாரி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட செஸ்ஸில் அப்படியே ஹெட்டை வச்சப்படி ஜங்குக் மேலே ஃபுல்லாக ஓவரான பொசிஷன்லேயே நம்ம டேயுமே ஜங்குக் கூட சேர்ந்து அந்த ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு ஐயை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு மேலே ஃபுல்லாக ஓவரானபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி டக்குன்னு நம்ம டேயை லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா டேடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணா டேயா அது நான் எப்படி ஹவுஸுக்கு அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணுவாரா. இப்போ என்னாச்சு, ஹவுஸுக்கு ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்தா அவ்வளவுதான். டேயாங் சரி நான் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே அங்கேருந்து எழுந்து போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தான் ஜேகேட்ட அப்படியே நம்மக்கிட்ட பேசுவானுங்கிற மாதிரியே அவரும் ரெடி ஆகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தான். ஜேகே எதுவுமே பேசாமல் அப்படியே பெட்ரூமை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை நம்ம டேங் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயுமே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஜேகே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. சுகாடா என்னடா ஆச்சு, நேற்று உன்னை தேடி கிளப்புக்கே டே வந்துட்டானே, ஹவுஸில் எதுவும் மறுபடியும் பெரிய ப்ராப்ளமா, அங்கே என்னெல்லாமோ சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி கேட்டால் என்ன சொல்கிற, கிளப்புக்கு டே வந்தானா. ஆமாம் நான் பக்கத்தில் இருந்தேன்னா டே நான் பாட்டுக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னான். டே தான் உன்னை ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போனான். என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒன்றும் இல்லை, ஃபுல் பாடியில் நான் மயங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி பேசுவாரா. இந்த மாதிரி பேசினோம். இங்கே இந்த மாதிரி ஜேகே சுகா கிட்ட பேசிக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துருக்குது ஜிமினா நோட் பண்ணுறாரு. ஏன்னாச்சுட்டே என்ன வந்த நேரத்துலேருந்தே பேசுகிற யாரையும் பார்க்கல, ஒர்க்கும் பண்ணாமல் உன்னோட கேபினுக்குள்ளேயே உட்காந்துருக்க, ஏதாவது ப்ராப்ளமாக என்ன என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கரெக்டாக நம்ம பக்கத்தில் உட்காருவார். அந்த மாதிரி உட்காண்டா நம்ம ஜேகே இந்த மாதிரினா ரொம்ப ஹேட் ஆக்குற அளவுக்கு திட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு ஃபைட் ஆயிடுச்சுங்கிறது எல்லாத்தையுமே ஜிமினா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் நீ சாரி சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. சாரி சொல்லணுமா, ஒரு கோவத்தில் நீ ரொம்ப 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 ஹேட் ஆகிற அளவுக்கு பேசிட்டேன், உனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆயிருந்தா நான் பேசுனது தப்பு தான், சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டா கில்ட்டி ஃபீல் குறைஞ்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணால் சாரி கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி சாரி கேட்டுட்டேன், ஏன் இப்போ கேட்டால் ஆகாடா, என்ன கால் பண்ணி சாரி கேளு, இப்போவே வா, ஏன் அதுக்கு டைம்லாம் பார்ப்பியா, நல்ல நேரத்தில் நான் வேணால் பாட்டு சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா வாட்சை நோட் பண்ணால் இல்லை இப்போவே சொல்லிடுது அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட நம்பருக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமாங்கிற மாதிரி அந்த இதில் க்ரீன் பட்டன் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணலாமா வேண்டாமாங்கிற மாதிரியே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா ஜிமினா காண்டாகி டக்குன்னு அந்த நம்பரை கிளிக் பண்ணவும் ஜேகேக்கு கால் பகுது. ஹே என்னடா கால் பண்ண சொன்னால் 10 மினிட்ஸாக மொபைலே பாட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி பேச, இந்த மாதிரி ஜிமினா சொன்னால் ஜேகே டேட்டிருந்து கால் வர மொமெண்ட்டை பாட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி, ஹாப்பினஸில் இல்லை நர்வஸ் ஆகி டக்குன்னு அந்த காலை பிக் பண்ணிவிட்டு டேயாங் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, டே மச்சி உன் ஹஸ்பண்ட் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி டேயா பாட்டு நீட்ட ஷாக் ஆகி அப்படியே காட்டில் மொபைலை வைக்கிறாரு. டேயாங் என்னாச்சு, எதுக்கு எனக்கு இப்போ கால் பண்ணியிருக்கா, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என்ன,
ஆ அது வாயை திறந்து சொல்லிட்டு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், சத்தமாக சொல்லு. அதான் சொல்கிறேனுங்கிறாம்லடா. ஏன்டே கோவமா காட்டுற? என்ன சொல்ல போகிற? ஆ அது நான் ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்லலை? டேய் அவனை டென்ஷன் ஆக்காதடா, ஒழுங்காக சொல்லுடா அப்படிங்கிற மாரி ஜிமினா நம்ம டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. சாரின்னு சொல்ல உனக்கு என்ன செய்யுது? டக்குன்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் சொல்லு என்ன வேணும்? சாரி, ஐ எம் ரியலி சாரி, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படிங்கிற மாரி டக்குன்னு காலை கட் பண்ணிடுவார். என்னடா ஐ எம் ரியலி சாரி, தெரியாமல் பேசிட்டேன் இப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். நான் பேசுனேன் ஜிமீன். சரி சரி கோவப்படாத, சாரி சொல்லிட்டேல, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டியா, வா ஒர்க்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி அங்கே ரெண்டு கூட்டிகிட்டு போனா சுகாடா. என்னாச்சு ஜேகே? ரொம்ப நர்வஸில் நடுங்கின மாதிரி இருந்துச்சு. டிவோர்ஸ்ன்ட்டானா அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம ஜேகே ஸ்மைல் பண்ணபடி டேயாங்கு 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 டேயாங்க என்ன பாட்டு சாரின்னு சொல்லிட்டான். நான் பேசுனதுலாம் தப்பு, சாரின்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாரி செய்யாகிறாரு. ஐய என்னமோ அவனுக்கு மொபைலில் ஒரே பிக்கிஸா பண்ண மாதிரி செய்யாகிறானே. சாரின்னு தானடா சொன்னான். ஐயோ சுகா, நேற்று அவன் என்ன மாதிரிலாம் திட்டுனா தெரியுமா? நான் மொத்தமாக நொறுங்கிட்டேன். என்கிட்ட அவன் சாரி கேட்டிருக்கானா? என் மேலே எந்த தப்பு இல்லை, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான்ல, அதுக்குதான் அப்படிங்கிற மாரி ஒரே ஹாப்பினஸில் ஃபிங்கர்ஸை வச்சு டேபிளில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீ டேபிளில் ப்ளே பண்ணி விளாட்றத விட்டுப்பட்டு சாரி கேட்ட உன் பேபி கிட்ட போய் ஏதாவது பொக்கே சாக்லேட்டு ட்ரிங்க் கொடுத்து கொஞ்சம் பேசிட்டு வரலாமே. ஐ ஆமாம் டேடா சாரி சொல்லிட்டானே, அப்போ நான் மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுகா ஒர்க்கெல்லாம் பத்திரமா பாட்டு கூட நான் இப்போ வந்துடுதுங்கிற மாரி நேராக அங்கேருந்து ஹாப்பியில் கிளம்பினோம். இது டீயா பாட்டு டென்ஷன் ஆகுறா. இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் நம்ம ஜேகே நேராக டேடி பேஷண்ட்டு பாட்டுட்டு இருக்கு டேக்கிட்டே வந்துட்டாரு. டேடா பெட்டில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை செக் பண்ணிவிட்டு நார்மலாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் 2 days மட்டும் நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுத்தால் போட்டோம், அப்புறம் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாங்கிற மாரி அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் க்ளோஸாக வந்து நம்ம ஜேகே என்னென்னா இதை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நக்கலாக சிரிச்சபடி சரி டேயாங், உனக்கு இன்னும் 2-3 பர்சன்ஸை நோட் பண்ண வேண்டியது இருக்குது, உனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, நீ உன்னோட கேபினுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கேன். இன்னும் 2-3 பர்சன்ட்ஸு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன்ட் ஒன்று இருக்காங்க, அந்த பர்சன்ட்டுக்கிட்ட பேசணுமா? யார் அந்த இம்பார்ட்டண்டான பர்சன்ட்? எதுக்கு நான் கேபினுக்கு போகணுங்கிற மாரி ஜிமினா கிட்ட பேசுவாரா? அந்த மாதிரி பேசுனா பின்னாடி திரும்பி பாருங்கிற மாரி ஐசாலையே கிட்ட நம்ம ஜிமினா சொல்ல என்னத்தை பின்னாடி பார்க்க சொல்கிறானுங்கிற மாரி அப்படியே திரும்பி நம்ம ஜேகே நோட் பண்ணோம். ஜேகே பொக்கையோடையே முன்னாடி நிற்கிறாரு. பேபி உனக்காக பாட்டியா இந்த ஃப்ளவரை பாட்டு நானே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட நீல் லோன் போட்டபடி நீட்ட நம்ம ஒரு மாதிரி ஷாக் ஆகி இத்தனை பேஷண்ட் இருக்காங்க, நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஓ இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா, சரி வா நம்ம ரூமுக்கு போகணுங்கிற மாரி டேயோட இப்போ பிடிச்சி இழுக்கிறாரு. ஜேகே ப்ராப்ளம் பண்ணாட, நான் ஒன்றும் பண்ணலை, நான் இந்த பொக்கையை மட்டும் கொடுத்துட்டு இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாரி பொக்கையை ஹேண்ட்ஸில் கொடுப்பாரா, இந்த மாதிரி கொடுத்தா அந்த பொக்கையை அப்படியே வாங்கிக்கிறாரு. அது போக சாக்லேட்டும் நம்ம கேட்டு ஃபுட்டுலாம் வாங்கிட்டு வந்துருக்காரு, மூமெண்ட்டுக்கு அப்படியே ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ, எனக்கு ஒர்க் இருக்குங்கிற மாரி ஜேகே அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷையானபடி ஸ்மெல் பண்ணபடி அந்த பொக்கையில் இருக்கிற ஃப்ளவர் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. ஸ்மெல் பண்ணபடி ஷையாகி சிரித்தான். என்னடையாங் ரொம்ப ஆசையாக உன்னை தேடி வந்து ஹஸ்பண்டை ஃப்ரீ பண்ணி விட்டுட்ட, இப்போவே அவனை கூப்பிடு, அவன் கூட சேர்ந்து டேட்டுக்கு போ. டேட்டுக்கா? அதெல்லாம் போகாண்டான். என்னடா 3 மந்த்துக்கு மேலே ஆகிருச்சு, 4 மந்த்தே எண்டாக போப்படு. பாவம் எவ்வளோ டேஸ் தான் உன்னோட பேபி உனக்கு இந்த மாதிரி பொக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, கொஞ்சம் ஜாலியாக 2 பேரும் வெளியே போகலாம்ல, போடா அப்படிங்கிற மாரி பிடிச்சி புஷ் பண்ணா. அது சொன்னால் கேளு, அவன் கண்டிப்பாக பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் தான் பைக்கில் தான் போய் இருப்பான்,
இப்போவே போய் ஜேகே கூட சேர்ந்து கொஞ்சம் ஜாலியாக வெளியே போயிட்டு ஹவுஸுக்கு போ. இன்னைக்கு ஒர்க்குக்கு நான் லீவ் சொல்லியிருந்தேன்ங்கிற மாரி டேக்கிட்ட என்னெல்லாம சொல்லி டயட்டை நீயே வேஸ்ட் பண்ணாத. ஜாலியாக இருக்க சொல்ல ஜாலியாக இரு. உனக்காக தானே அவன் இவ்வளோ தூரம் வந்துருக்கானுங்கிற மாரி டேயா பிடிச்சி தள்ளி விட டே போகலாமா வேண்டாமானுங்கிற மாரி நோட் பண்ணா பாட்டுக்கோ கிடைக்கிற சான்ஸ்லாம் விட்டுட்டு அப்புறம் சான்ஸுக்கு வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுங்கிற மாரி டேயை வர பயமுறுத்துறாரு. இந்த மாரி பயமுறுத்துனா சரி சரி ஓகே நீ நீ எனக்கு லீவு சொல்லிடுனுங்கிற மாரி நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு வேண்டாம். ஜேகேயுமே இங்கேருந்து இன்னும் போகலை. பைக்கில் உட்காண்டபடி கிட்ட எப்படியோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டோம். பட் அவ்வளோத்தையும் வாங்கினானா ஹேண்ட்ஸில் வச்சுருக்கானா டஸ்ட்பினில் போட்டிருக்கானா இன்னுமா என்னோடய திங்ஸஸ்லாம் அவனுக்கு பிடிக்கலனுங்கிற மாரி அந்த திங்ஸஸ் தான் நம்மகிட்டே அவரோட வச்சுருக்காரா தூக்கி போட்டுட்டாரானுங்கிற மாரி எதையோ திங்க் பண்ணபடி டென்ஷன்லேயே இருந்துட்டு சரி ஓகே நாளைக்கு இன்னொரு பொக்கையோட வரலாம் அப்படிங்கிற மாரி பைக்கை ஸ்டார்ட் பண்ண போனால் நம்ம ஜேகே இந்த மாதிரி இவ்வளோ நேரம் இங்கேயே நிற்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு டேடா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் பைக்கை ஸ்டார்ட் பண்ண போன நம்ம ஜங்குக் அப்படி திரும்பிட்டே நோட் பண்ண அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஷையான பொசிஷன் தான். ஒரு ஷையான பொசிஷன்லேயே ஜங்குக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்று ஜங்குக்கு ஷாக் ஆகி என்னாச்சுட்டே நான் வாங்கி கொடுத்துட்டு எதுவும் பிடிக்கலையா? எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட்டியாண்ணே? இல்லை வேறு ஏதாவது சொல்ல வந்தியா? இங்கே பாருடே நான் அன்னைக்கு ஒர்க்குக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம ஜேகே பேச வேண்டாம். ஜேகேக்கு பேக் சைடில் பைக்கில் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காரத பார்த்துட்டு ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி டயாங் எனக்கு கொஞ்சம் திங்ஸஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. என்னோடய கார் பிரேக் டவுன் ஆன மாதிரி இருக்குது. நீ இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தால் என்னை ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டு போக முடியுமா? நீ என் கூட இருந்தால் நான் எல்லா இடையும் ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஃப்ரீ தான்ட்டே நான் உன்னை ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டு போகிறேனுங்கிற மாதிரி பைக் அங்கேருந்து எடுத்தபடி ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பினஸ்லேயே போனோம். டீமே ஒரு மாதிரி ஷை ஆகி அண்ட் ஜேகேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை ஹிப்புக்கிட்ட வரைக்கும் கொண்டு எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுக்கிறத பார்த்துட்டு ஜேகேயே டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சி ஹிப்பை ஒரு மாதிரி கிரிப்புக்கு பிடிப்போம்ல அந்த மாதிரி பிடிக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பிடிக்க வச்சா ஒரு மாதிரி ஷையானபடியே ஜேகே நோட் பண்ணால் ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் சொல்ல வார்த்தையே இல்லை. ஃபேஸ் முழுக்க டீட்டு தான். அந்தளவுக்கு சிரிக்கிறாரு. சிரித்த பொசிஷனில் கரெக்டாக ஷாப்பிங் மாலுக்குள்ள என்ட்ராகி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி வா பேபி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாரு. என்ன ஹிப்பை பிடிச்சி இழுக்கிறேன்? சாரி டேயாங் போகலாமா? போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே வேகமாக முன்னாடி நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தா காண்டாகி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் ஜங்குக் திரும்பி என்னங்கிற மாதிரி கேட்டால் நான் உன் பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போகிறேன். என்ன இப்போ பிடிச்சா திட்டுறான், முன்னாடி போனாலும் திட்டுறான், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ண இப்போ பிடிச்சா திட்டுறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ தான் பிடிப்பியா? ஏன் என் ஹேண்ட்ஸு சும்மா தானே இருக்குது, ஹேண்ட்ஸை பிடிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை நீட்டு வர அந்த மாதிரி நீட்டுனா அண்ட் ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணபடி பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணபடியே உனக்கு என்ன வேணுங்கிற மாரி கேட்டாட்டே என்ன ஷாப்பிங் பண்ணி வந்துருக்காரு. ஜேகே கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தானே அங்கே வந்துருப்பார். என்ன வேணுங்கிறது டேக்கே இப்போ தெரியல. அச்சோ ஏதோ ஒரு வேகத்தில் இந்த மாதிரி சொல்லி ஷாப்பிங் மாலுக்கு வந்துட்டோம். என்ன வேணும்னு கேட்குறானே. பேசாட்டிக்கு ட்ரெஸ் வாங்குற ஷாப்புக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு ஷர்ட்லாம் இல்லை, நியூ ஷர்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. சரி வா அப்படிங்கிற மாரி ஷாப்புக்குள்ளேயும் போகிறாங்க. ஒவ்வொரு ஷர்ட்டையாக நம்ம பார்க்குறாரு. எதுவுமே நம்ம பிடிக்கல, ஜங்குக்கும் பிடிக்கல. 2 பேரும் மாட்டி இந்த மாதிரி ஷர்ட்டை செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட் என்ட்ராகி நம்ம ஜேகே நோட் பண்ணபடி ஜேகே கிட்ட பேசுகிறாங்க. இதை நம்மகிட்ட நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பிளேஸில் ஜங்குக்கு வெளியே போன அடுத்த செகண்டே நம்ம டேயும் ஜங்குக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது தெரியாமல் அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் ஜங்குக்கு செம்ம ஹாட்டாக இருக்காங்கிற மாரி டே முன்னாடியே வச்சு பேசுகிறாங்க. அந்த பர்சன் ரொம்ப ஹாட்டாக இருந்தாங்கல்ல, செம்ம லுக்காக இருந்தாங்க. அப்பா என்ன ஒரு லுக்குடா, இந்த பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட்டு கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை வச்சு அவரோட லுக்கை வச்சு
கொஞ்சம் டேட்டியாகவும் ஃப்ளிட்டியாகவும் வலிஞ்சபடியே பேசிகிட்டு நிற்கிற டேக்கி கேட்க கேட்க ஹேண்ட்ஸில் இருக்க ஷார்ட்டு கசக்குனபடியே அந்த 2 காலையை நோட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சுட்டே ஏன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி கசக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்மகிட்டே அப்புறம் என்ன ரியாலிட்டிக்கு வந்துட்டு அச்சோ தெரியாமல் டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷார்ட்டை வச்சுட்டு எனக்கு எந்த ஷார்ட்டையுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜேகே பாட்டு சொல்வாரா, என்னாச்சு பேபி ஏன் ட்ரெஸ் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ஃபேஸ் முன்னாடி விழுந்துருக்க ஹேரை சாஃப்டாக அப்படியே கட்டுக்கு பின்னாடி வைக்கிறாரு வச்சுட்டு, என்ன வேணும் என் பேபிக்கு ஏன் இந்த ட்ரெஸ்ஸஸ் ஒன்றும் பிடிக்கலனுங்கிறேன், உனக்கு செலெக்ஷன் பண்ண தெரில நான் பண்ணுறேன் பாருங்கிற மாரி அதில் நம்ம டேக்கி ஒவ்வொரு ஷார்ட்டை எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் ஒரு பிளாக் ஷார்ட் எடுக்கிறாரு. அப்படி டேக்கி வச்சும் பார்க்குறாரு, செம்மையாக இருக்குது என் ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கிற மாரி என் பேபிக்கு இதை பேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஏன் பேபிக்கு இதை பேக் பண்ணுங்கிற மாரி அந்த 2 கேர்ள்கிட்டையும் ஷார்ட்டை நீட்டாக அப்படி எரிமலையாக பொங்கின பொசிஷன்லேயே அந்த கேலை நோட் பண்ணுறாரு. ஐஸில் அந்தளவுக்கு ஃபயர் தெரியுது, அவ்வளோ கோவம் ஆங்கிரி டோனிங்கில் பார்த்தா நம்ம எவ்வளோக்குள்ளே ஃப்ளிட்டியாக பேசணும், இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கான மூமெண்ட்டில் அந்த 2 பர்சன்ஸ் நோட் பண்ணிவிட்டு டேக்கிட்ட அதை பேக் பண்ணி கொடுக்க சாரி சார் அப்படிங்கிற மாதிரி டேயப்பட்டு சொன்னால் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம வெளியே போகிறாரு. என்னாச்சு ஷார்ட்டு தானே என் பேபி எடுக்க வந்துச்சு ஏன் கோவமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட க்ளோஸை வந்து டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணால் முதல்ல அவன் செஸ்ஸுக்கிட்ட இருக்க இந்த ஷார்ட் பட்டன்லாம் போட்டு விட்றியா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. என்னை செஸ்ஸுக்கிட்ட வரைக்கும் ஷார்ட் பட்டனை ரிமூவ் பண்ணியிருக்காருல அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி கட்ட என்னாச்சு பேபி இந்த லுக்கில் செம்ம கெத்தாக இருக்கம்ல பிச்சிருவேன், ஒழுங்காக ஷார்ட் பட்டனை நெக் வரைக்கும் போடு, மூச்சு முட்டினாலும் பரவாயில்ல போடு அப்படிங்கிற மாதிரி டேக்கே வேகமாக நெக்கு வரைக்கும் நெக்குக்கிட்ட இருக்கிற பட்டனை கூட போட்டு விட்றாரு. டேயாங் அமைதியாக பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியும் நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸ்லையா சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. ஜேகேக்குமே இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட 4 மந்த் ஆகப்படல அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ தான் கூட ஒன்றா வெளியே வந்துருக்க மூமெண்ட்டில் ஹாப்பியாகி இந்த மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா இந்த மூமெண்ட்டை தூரத்துலேருந்தே டீயா நோட் பண்ணுறான். ஓ இவன் கூட இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறதுக்கு தான் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணாமலேயே சுகா கிட்ட கொடுத்துட்டு எங்கே வந்துருக்கியா அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா அதே பிளேஸில் ஒரு பர்சன்ட் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு ஒரு மோஃபியா கேட்டோட டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருக்காருல, ஜங்குக்கோட ஃபேஸ் அந்த கேர்ளுக்கு தெரியும்ல அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பர்சன் தான் அந்த பிளேஸ்க்குள்ளே என்றாலானுங்கிறத ஜங்குக்கோட ட்ராயிங்கை வரைஞ்சிருப்பா. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அந்த பர்சன் நோட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் எப்படியாவது வாங்கணுங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி அந்த நியூ பர்சன்ட் நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ நம்ம டேயும் ஜங்குக்குமே அப்படியே ஒரு ஃபுட் ஷாப்பில் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் ஓவர் ஆகிற மூமெண்ட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனதோட ஷாப்பிங் மாலை விட்டு வெளியே போகலான்ங்கிற மாதிரி வெளியே வந்தா ஜங்குக்கு தான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒன்றா மூவி பார்க்கலாமேங்கிற மாதிரி திங்க் பண்ணி இப்படி பைக்கு கிட்ட நிற்கிற கிட்ட பக்கத்தில் டாட்டா இருக்குது, நீ ஓகேனா 2 பேரும் சேர்ந்து மூவி பார்க்கலாம், நைட்டு டின்னரே சாப்பிட்டுட்டு இங்கே கிளம்பலாம், உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா என் கூட மூவி பார்க்க வரியா அப்படிங்கிற மாதிரி கிட்ட இப்படி கேட்குறத பார்த்துட்டு டேயுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்கு ஹாப்பியாகி நேராக மூவிக்கு வந்துட்டாங்க. அங்கே மூவி ஓடிக்கிட்டு இருக்குது, மூவியை பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான். இந்த மாதிரி மூவி பார்த்துட்ருக்க மூமெண்ட்டுக்கு அது சரியான ரொமான்டிக் மூவியாக இருக்குது. மூவியில் எக்கச்சக்கமான ரொமான்ஸ் சீன் இருக்குது. பார்க்க ஜேகேக்கு என்னெல்லாமோ தோணுது, ஐயோ இதுக்கு நான் என் ஹவுஸுக்கே கூட்டு போயிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜேகே திங்க் பண்ணபடி நோட் பண்ணிட்டு இருந்தோம். டேக்குமே அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல, அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க சொல்ல ரொம்ப ஷையாகி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி மூவியை என்ஜாய் பண்ணபடி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகி மூவி பார்த்துட்ருக்க டேயோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சு சாஃப்டாக ஒரு மாதிரி ரப் பண்ணோம். ஜேகேயோட ஹேண்ட்ஸு ஹிப்பில் இருக்க மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அந்த ஹேண்ட்ஸை நம்ம தட்டி விடாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஜேகே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஏன்னா நம்ம ஹிப்பில் ஹேண்ட்ஸ் வச்சுருக்கோம் தட்டி விடலனுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். அதை எதையுமே கண்டுக்காட்ட மாதிரி மூவி பார்க்குறத நோட் பண்ணிவிட்டு அப்படி ஹிப்லனா ஹேண்ட்ஸை வச்சான்னு பார்த்தா சாஃப்டாக ரப் பண்ணபடி சாஃப்டாக ஒரு மாதிரி
ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது டேக்கு ஒரு மாதிரி ஆகி செக்கி நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் அப்படியே லைட்டாக புஷ் பண்ணபடி அவரே இருந்த சீட்லேருந்து புஷ் பண்ணி ஜொங்குக்கு அவரோட டைஸில் உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜொங்குக்கு எதையுமே பேசலை. ஹேண்ட்ஸு ஹிப்பில் பாடியில் லைட்டாக ப்ளே ஆச்சுன்னா ஜொங்கு டைஸில் வச்சு அடுத்த செகண்டே கிஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி லிப்லாக் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜேக்கியை புஷ் பண்ணவும் இல்லை, ஸ்லாப் பண்ணவும் இல்லை, அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மூமெண்ட்டுக்கு இன்னும் க்ரிப்பாக க்ளோஸாக ஹக் பண்ணபடி சாஃப்டாக போன அந்த லிப்லாக் கொஞ்சம் ரூட் ஆகுது. பயங்கரமாகவே நம்ம ஜொங்குக்கு லிப்லாக் பண்ணுறாரு.